கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அதிகமாய் ஜெபிக்கிறோம். தேவஜனங்களாகிய நாமும் அநேக காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றுதான் நாமும் பிரயாசப்படுகிறோம். அநேக நேரங்களில் கர்த்தரிடத்துல வருந்தி கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் நாம் செய்த எல்லா காரியங்களும் வாய்த்ததா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. அநேக காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை குறித்து அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு ஆண்டவர் சொல்றார். வேதத்தில் தெளிவாய் நமக்கு வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பார்களாம். செழிப்பான ஒரு வாழ்க்கை. செழிப்புனா பூமிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. கலாத்தியரில் சொல்லப்பட்ட ஆவிக்குரிய கனிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவாய் திருப்தியாய் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தேவன் விரும்பி புசிக்கத்தக்க ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்துகிற தேவஜனங்களாய் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்பார்கள் ஆண்டவர் சொல்றார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் அவர்கள் செய்யும் எல்லா காரியங்களும் வாய்க்கும் அப்படிங்கிற ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்க என்ன காரணம்? அப்படி தேவன் அவர்களிடத்தில் விரும்புகின்ற ஒரு விசேஷித்தமான சுபாவம் என்ன? தேவஜனங்களாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தோமே ஆனால், எப்பொழுது ஆண்டவருடைய வருகை இருந்தாலும் யார் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கனி நிறைந்த ஒரு ஜீவியம் வாழ்கிறார்களோ அவர்களால் கர்த்தருடைய வருகைக்கு பயப்படாமல் ஆயத்தமாக முடியும், பிறரை ஆயத்தப்படுத்த முடியும், அவருடைய வருகையை எதிர்பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது நம்மால் கர்த்தருடைய வருகையை எல்லா சூழ்நிலையிலும் எதிர்பார்க்க முடிகிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கனியற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அநேக நேரங்கள்ல கர்த்தர் விரும்புகிற ஆவிக்குரிய கனிகளை நம்மால் முழுமையாய் கர்த்தருக்கு திருப்தியாய் கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு திருப்தியாய் கர்த்தர் விரும்புகிற ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கத்தக்கதாய் நாம் வாழ்ந்தோமேயானால் நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நாம் செய்கிற எல்லா காரியங்களும் அது வாய்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை நமக்கு தருவார். இந்த காரியம் தேவனால் கொடுக்கப்பட்டால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுமே அவங்க செய்யற எல்லா காரியங்களும் வாய்க்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கும் தேவனால் விசேஷித்த விதமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? கர்த்தரால் மட்டுமே கொடுக்கப்படுகிற இப்படிப்பட்ட விசேஷித்த ஆசீர்வாதங்களை தேவ பிள்ளைகளாகி நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். தேவ பிள்ளைகளாகி நாம் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கப்படும்படியாய், கர்த்தர் நாமம் நம்மிலே மகிமைப்படும்படியாய் இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? இந்த அதிகாரத்தின் 2வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவஜனங்களாகிய நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்ப்பதுதான். எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறானோ, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிறானோ, எப்பொழுதுமே வார்த்தைகளை குறித்து கர்த்தருடைய வசனங்களை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கனி நிறைந்ததா இருக்கும். அவனுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தேவ பிள்ளைகளாகி நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நாம் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறோமா? மனுஷனை தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டு மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு வாழ்கிற எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியான ஒரு அனுகிரகத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. ஏன் தெரியுமா? அவன் வசனத்தை சார்ந்திருக்காமல், கர்த்தரை சார்ந்திருக்காமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்காமல் அவன் தனக்குரிய மாம்ச பலத்தையும் உலக ஆசீர்வாதங்களையும் சார்ந்திருக்கிறான். உலகமும் அதில் உள்ள எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், வானமும் பூமியும் அழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தில் உள்ள ஒரு எழுத்தின் உறுப்போ அது அழிந்து போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றார். தேவஜனங்களாகிய நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்ப்பது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாய். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள்னா என்னது? கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை பிரியமாய் ஏற்றுக்கொண்டு அதை குறித்து தியானிக்கிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவஜனங்களாகிய நம்மை கர்த்தர்
மீண்டும் ஒரு விசை இந்த நாளிலே எச்சரித்து உணர்த்துகிறார். பிள்ளைகளாகி நாம் நம்முடைய பிரியத்தை எதிர்மேல் வைத்திருக்கிறோம். உலக உறவுகள் மேலேயா, இல்லை உலக ஆசீர்வாதங்கள் மேலேயா, இல்லை உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள் மேலேயா? எது நம்முடைய பிரியமாய் இருக்கிறது? கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நம்முடைய பிரியமாய் கர்த்தருடைய வேதம் இருக்க வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேதத்தை நம்முடைய பிரியமாய் ஏற்றுக்கொண்டு அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது என்பதை உணர்ந்து தேவஜனங்களாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாகவும் அதை தியானிக்கிறவர்களாகவும் இரவும் பகலும் நம்முடைய சிந்தையிலே வசனத்தை குறித்தே தியானிக்கிறவர்களாகவும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வுமையானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனி நிறைந்த ஒரு தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் வந்து விரும்பி புசிக்கத்தக்கதாய் அவரை திருப்தியாக்குகிற ஆவிக்குரிய கனிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையை மகிமையா ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் நம்முடைய கரத்தின் கிரியைகளையும் வாய்க்க செய்து நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே முழுமையாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.